ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. யுவனாம் நேரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். யுவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீராய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீராய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். நம்புகிற பிள்ளைகள் சொல்லுங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகிற தூய அன்பு, உன் சமாதானத்தின் உடன்படிக்கையை உண்மையாய் அவர் காத்துக்கொள்வாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் மாறி வந்தாலும் சரி, எத்தனை நெருடல்கள் நெருக்கடிகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், உங்களுடைய சமாதானத்தை உண்மையாய் காத்துக்கொள்ளுகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? அப்படியான இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆராதனையை நாம் அவருக்காய் செய்ய வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா 54:10 சொல்றார், மலைகள் விலகலாம்,
பர்வதங்கள் நிலை மாறலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தினுடைய உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், ஆனாலும் நீங்களும் நானும் இன்னைக்கு சமாதானத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபை உங்களோடும் என்னோடு கூட இருப்பது தான் அதனுடைய ரகசியம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷத்தை என் உள்ளத்துக்குள் தந்தீர் என்று தாவீது சொல்லுகிறான். ஆபகுக்கு சொல்லும்போது, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி தன் பலனை கொடாமற் போனாலும், என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஆமென். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையாகிய அந்த கிருபையை என்னை விட்டு விலக்காமலே அவர் இருந்தது தான். ஒருவேளை ஹல்லேலூயா அந்த கிருபை விலக்கி இருக்கிறார், அவங்க சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த விலகாத கிருபைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். திரும்ப பாட போகிறோம். கிருபை கூர்ந்து மனதுருகிற தூய அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கையை, அந்த இடத்துல வரும்போது என் சமாதானத்தின் உடன்படிக்கையை உண்மையாய் கர்த்தர் காத்துக்கொள்வார் என்று அறிக்கை செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு விசேஷித்த ஒரு சமாதானம், விசேஷித்த ஒரு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தது நிமித்தமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, எல்லாரும் சேர்ந்து சொல்வீங்களா இந்த வார்த்தை? கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கை தானை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். என் சமாதானம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை தானை உண்மையாய் கர்த்தர் மறுபடியும் சொல்லுவோம். ஓ, என் சமாதானத்தின் உடன்படிக்கை தானே, என்னோடு கூட அவர் பண்ணின அந்த உடன்படிக்கை, அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் அவர் காத்துக் கொள்வார். ஏன் தெரியுமா? இவர் என்னுடைய தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் என் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆனாதி தேவன் என் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களின். மறுபடியும் ஒரு விஷயம். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கை. இன்னைக்கு ஒரு விசேஷித்த சமாதானம் ஒருவரை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் என் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆனாதி தேவன் என் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆனாதி தேவன் என் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் தைரியமா சொல்லுகிறீங்க, ஆண்டவர் நீர் எங்களுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. உம்முடைய நித்திய புயங்கள் எங்கள் வாழ்வின் ஆதாரமாய் நிற்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆமென். நம்முடைய அஸ்திபாரம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கோம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீர்கள்? லூக்கா 6 47 48 வசனங்களை நீங்கள் படியுங்கள். லூக்கா 6 அவருடைய 47 48 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் யாருக்கு ஒப்பிடுவேன்? நல்லா கவனிங்க. ஆமென். அவனை யாருக்கு ஒப்பிடுவேன்? இந்த உலகத்தில் ஒப்பிடுகை என்பது அதாவது ரொம்ப அதிகம் இருக்கும். நம்ம மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம் இல்லையா? ஒருத்தனுக்கு விசேஷித்தமான பாடுகிற கிருபை இருந்தால் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். பிரசங்கம் பண்ணுற கிருபை இருந்தால் ஒப்பிட்டு பார்ப்போம். நம்மளை விட அவங்க புத்திசாலிகளாக இருந்தால் ஒப்பிட்டு பார்ப்போம். பணக்காரர்களை ஒப்பிட்டு பார்ப்போம். பரலோகம் யாரை ஒப்பிடுதுன்னு பாருங்கள். என் வார்த்தைகளை கேட்டு, ஹல்லேலூயா, என்னுடைய அந்த வசனங்களை திரும்ப வாசியுங்கள். என் வார்த்தைகளை கேட்டு, ஆமென், அவைகளின் அவனை பரலோகம் சொல்லுகிறது. அவனை நான் யாரோடு ஒப்பிட போகிறேன்? அடுத்து சொல்றாரு கீழே, அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனோடு கூட நான் அவனை ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. பெருவெள்ளம் வரலாம், பெரும் மழை பெய்யலாம், ஆனால் அது நிலை நிற்கும். கடந்த வாரத்தில்
கேரளாவில் நடந்த அந்த சம்பவங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்ம அண்டை மாநிலம்தான். ஒரு சின்ன மழை அநேக வீடுகளை தண்ணியில் கொண்டு போனதை கண் முன்னாக அப்படி இப்படி கட்டின அந்த பெரிய வீடுகள் அப்படியே தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டது. சிறுமலை தான். பெருமழையெல்லாம் நோவா காலத்தில் வந்தது தான் பெருமழை. இன்னைக்கு வருகிறதெல்லாம் அந்த மழையை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை. அதிலேயே இந்த வீடுகளால் நிற்க முடியலை. ஆனால் நான் சொல்ல எத்தனையோ சூழ்நிலைகள் மாறாக வந்த பொழுதிலும் கூட ஆமென், தேவன் உங்களையும் என்னையும் நிலைநிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? உன் சமாதானத்தின் உடன்படிக்கையை இன்றைக்கு வரைக்கும் அவர் காத்து வைத்திருக்கிறார். காரணம், நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்கள் ஒரு ஆமென். ஆமென். ஒரு பாடலை நம்ம பாடப்போகிறோம். யோசேப்பை அறியாத பான்போர்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகட்டும், யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்தின் மன்னாவும் ஒளிந்து போகலாம். நாம் சொல்ல போகிறோம், எங்களுக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. மாறாவின் நீரூற்று கூட சில நேரங்களில் கசக்கலாம். சாராளினுடைய அடிமை பெண் சில நேரங்களில் இகழ்ந்து பேசலாம். இதெல்லாம் வாழ்க்கையின் அனுபவங்களாக வரும். ஆமென். யாரை உயர்வாக பிடித்திருக்க வேண்டுமோ, யாரை மேன்மையாக நினைச்சிருக்கணுமோ அவங்களையே ஏளனமாக பேசுகிற நிலைமைகள் வரத்தான் செய்தது. ஆனாலும் ஆமென், அல்லேலூயா, ஆரோனும் மிரியாவும் எழும்பி எதிர்த்தாலும், கோராகின் கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக நின்றாலும், இந்த நாள் வரையிலும் உங்களை நடத்துகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் அந்த தேவனை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. சொல்லுங்க. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா. ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா. ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்து மன்னாவும் பொழிந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்து மன்னாவும். இப்ப தைரியமா சொல்லுங்கள். கவலை இல்லை, கலக்கமில்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கமில்லை, என் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால். யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கத்தான் தொடங்கினான். ஆனால் வாக்குத்தத்தத்தின் நாள் சமீபமான பொழுது பரலோகம் செலுத்தது, என் ஜனத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஹல்லேலூயா. அவர்களுக்காக இறங்கவே இறங்கினேன். ஆமென். எத்தனை பார்வோன்கள் எழும்பினாலும் ஆமென், தேவன் உங்களை நினைவோடு கூட தான் இருக்கிறார் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். யோசேப்பை அறியாத பார்வோர்கள் வரலாம், ஆனால் யோசேப்பை அறிந்த தேவன் ஆமென் தம்முடைய வேலைக்காய் இன்றைக்கும் காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? ஹல்லேலூயா. யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின்பு வானத்தின் மன்னாவும் என்ன செய்துச்சு? நின்று போயிருச்சு. அதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். அவங்க அவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வானத்தின் மன்னாவை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் யோர்தானுடைய கரையை கடந்து அவங்க தான் அப்போதான் அவங்க விளைச்சலை எடுத்து வாயில வைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அந்த யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அவனுடைய 12வது வசனம். சீக்கிரமா. கர்த்தர் நல்லவர் இல்லையா? யோசுவாவே இல்லையா? அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த, நல்ல கவனிங்க, புசித்த மறுநாள் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். 40 வருஷம். ஒரு சில நினைச்சிட்டு இருக்கலாம், ஆமா இனி நம்ம விளைச்சலாம் விளைக்க வேண்டியது அவசியம் இல்லை, பேசாம இதையே சாப்பிட்டு நம்ம லைஃபை கடத்திக்கலாம், இதையே சாப்பிட்டுட்டு நம்முடைய எதிர்காலத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா கடைசி 40 வருடம் அந்த கொடுத்த அந்த மன்னா, பிரைஸ் காட், ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே நின்று போயிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வழி அடைகிற பொழுது புது வழி திறக்கிற தேவனை தெரியும். ஆனால் புது வழி அடைகிற போது ஒரு வழி சில நேரத்தில் அடைக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. தேவன் சில நேரத்தில் அப்படித்தான் நம்மளை மாறி மாறி பல திட்டங்களுக்கு வழியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. மன்னா நின்று போயிற்று. ஆனாலும்
தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். ஆண்டவர் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி உங்களை என்னையும் அவர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீர்கள்? அதனால இந்த காகங்களை பார்த்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நின்று விடாதிருங்கள். இந்த மன்னாவிலும் உங்களை நிறுத்திக் கொள்ளாதிருங்கள். ஆண்டவருக்கு இனி உங்களை எப்படி நடத்த சித்தமாய் இருக்கிறாரோ அப்படி உங்களை நடத்துவார். காரணம், உங்களில் இருக்கிறவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுவோம், ஹல்லேலூயா. யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போனபின் வானத்து மன்னாவும் ஒழிந்து போகலாம். யோர்தானின் கரைகள் தாண்டி போனபின் இப்ப நல்லா கைகளை தட்டி எவ்வளவு கவலை இல்லை எனக்கு, கலக்கமில்லை. ஓஹோ, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கமில்லை, என் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா, ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். மாறாவின் நீரூற்று கசந்து போகலாம், சாராளின் அடிமை பெண் நிகழ்ந்து பேசலாம். மாறாவின் நீரூற்று கசந்து போகலாம், சாராளின் அடிமை பெண் நிகழ்ந்து பேசலாம். ஆரோனும் மிரியாமும் எழும்பி எதிர்க்கலாம், கோராகின் கூட்டங்கள் கலைந்து போகலாம். ஆரோனும் மிரியாமும் எழும்பி எதிர்க்கலாம், கோராகின் கூட்டங்கள். எல்லாம் நல்ல கையை தட்டி சொல்லுங்க, கவலை இல்லை எங்களுக்கு, ஏன் தெரியுமா, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் கவலை இல்லை. ஓ, கலக்கமில்லை, என் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால். இந்த அனுபவங்கள் எத்தனை பேர் சந்திச்சிருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பாருங்க, அந்த வார்த்தைகள் இப்படி சாரானுடைய மாறாவின் நீரூற்று கசந்து போகிறது. சாராளுடைய அடிமை பெண் அவளை இகழ்ந்து என்ன செய்தாள்? பேசினாள். ஹல்லேலூயா. யாரும் செய்யாத ஒரு காரியத்தை சாராள் செய்தாள். ஆனால் அந்த அடிமை பெண் அதை நினைச்சு பார்க்கவே இல்லை. தன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்துக்கு இடம் வகுத்த ஒருவரோடு எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு நிமிஷத்திலேயே அவளுக்கு எதிராக அவளை அவமானப்படுத்த ஆரம்பித்தாள், சங்கடப்படுத்த ஆரம்பித்தாள், சஞ்சலப்படுத்த ஆரம்பித்தாள். சில நேரத்தில் அப்படித்தான், நன்மைக்கு நமக்கு சங்கடங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் சாராள் பேல் கடைட்சமாகிற நாள் வரத்தான் செய்யும். உன் சஞ்சலங்களும் தவிப்பும் ஓடிப்போகும்னு சொல்லை பிரசங்கிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அந்த நாட்களை நிச்சயமாய் காண செய்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கூட இருக்கிறவர்கள் ஆரோனும் மிரியாமும் எழும்பி எதிர்க்கலாம். கோராகின் கூட்டங்கள் நம்மளை பிடிக்காம வெளியில் எழும்பி போகலாம். ஆனாலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன். தாம் தெரிந்து கொண்ட மனிதரை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்கள், பார்ப்போம். சந்தோஷம். அந்த வரிகளை எல்லாம் நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. மாறாவின் நீரூற்று கசந்து போகலாம், சாராளின் அடிமை பெண் நிகழ்ந்து பேசலாம். ஆரோனும் மிரியாமும் எழும்பி எதிர்க்கலாம், கோராகின் கூட்டங்கள் கலைந்து போகலாம். ஆரோனும் மிரியாமும் எழும்பி எதிர்க்கலாம், கோராகின் கூட்டங்கள். நல்ல கையை தட்டி சந்தோஷமா. கவலை இல்லை எனக்கு, ஓஹோ, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் ஒரு நாள் உங்களுக்கு தோல்வி இல்லை பிரதர். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு வெட்கத்தை உடுத்த மாட்டார். இன்னைக்கு நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்க. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் தைரியமாய் அல்லேலூயா, ஆனந்தமே, என் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே, என் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேலே. கடைசியாக
சமுத்திர மீன் உன்னை விழுங்கி போடலாம், பசித்த சிங்கங்கள் கெபியில் உலவலாம். சமுத்திர மீன் உன்னை விழுங்கி போகலாம், பசித்த சிங்கங்கள் கெபியில் உலவலாம். சேவல் கூவுகின்ற 3 வேளைக்குள் சீமோனை போல் சிலர் மாறி போகலாம். நேரத்தில் அப்படி நடக்கும். உனக்கு தெரியவே தெரியாதுன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, ஏமே கவலை இல்லை எனக்கு, ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. ஓ கவலை இல்லை, கலக்கமில்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. சந்தோஷத்தோடு அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால். எத்தனை பேருடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல இருக்கு? ஆமென், அல்லேலூயா. சில நேரத்தில் பேதுரு மாதிரி ஆமென் சிலர் நம்மளை மாறி போகிற நேரங்கள் வரலாம். நேற்றுக்கு வரைக்கும் நம்ம கூட தூங்கியிருப்பாங்க, நம்ம கூட சாப்பிட்ருப்பாங்க, நம்ம கூட படுத்திருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சத்தியம் கூட பண்ணி அடித்து சொல்லிடுவாங்க. இப்படியும் அனுபவங்கள் நமக்கு கடந்து போகலாம். ஆனாலும் ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீர்கள்? அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலும் நீங்கள் ஜெயம் எடுப்பதில் அவர் உதவிச்சுவார். அவர் மேல் நீங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டிருங்கள். திரும்பவும் அந்த கடைசி வரிகளை பாடி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. சமுத்திர மீன் உன்னை விழுங்கி போடலாம், பசித்த சிங்கங்கள் கெபியில் உலவலாம். சமுத்திர மீன் உன்னை விழுங்கி போகலாம், பசித்த சிங்கங்கள் கெபியில் உலவலாம். சேவல் கூவுகின்ற 3 வேளைக்குள் சீமோனை போல் சிலர் மாறி போகலாம். சேவல் கூவுகின்ற 3 வேளைக்குள் சீமோனை போல் சிலர். எல்லாரும் சந்தோஷமாய் கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. ஓ கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் ஓ அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால். மறுபடியும் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொன்னார், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. ஓ அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய்து சொல்லுங்கள், நான் தோற்று போக மாட்டேன். கவலை இல்லை, கவலை இல்லை, ஒரு நாளும் எனக்கு தோல்வி இல்லப்பா. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிறவர். அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதனால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? சகலவற்றையும் ஜெயமாக மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் எளிமையில் இருக்க போகிறோம். கர்த்தரை ஆராதிக்க முடிந்தால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துடுங்க, இந்த சேர்ஸை ஃபில் பண்ணிடுங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இடம் கிடைக்கும். இனி எக்ஸ்ட்ரா ஆள் வந்தால் சைடில் கூட ஒரு சேர்ஸ் போட்டு கொடுக்கலாம். சபையின் பிள்ளைகள் அதை கவனமாக கவனித்து செய்யும்படி உங்களை அன்போடு கேட்குறேன். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்காக எனக்காக செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நாவுகளை திறந்து கொள்ளுங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக. ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கை இழக்கிற அநேக காரியங்கள் நடக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாக நீங்கள் பிடித்து கொண்டால் போதுமானது. ஆமென். உங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிற ஒரு தேவனவர். தேங்க்யூ ஜீசஸ்.
நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. எத்தனை பேருக்குள்ள அந்த தாகம் தவிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். கோராகின் கூட்டங்கள் எழும்பி வரட்டும். ஆண்டவருடைய அழைப்பு திட்டவட்டங்கள் மாறாதது. உங்களை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுது. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். ஆனால் நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறதுனால் நீர் அவனை பூரண சமாதானத்தை தந்து காத்து கொள்ளுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் பூரண சமாதானம் இருக்கா? ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய சபையே, சமாதானத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் இழந்திருக்கிறீங்களா? ஆண்டவரை முழுமையாக பிடித்து கொள்ளுங்கள், முழுமையாய் பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கையை வைங்க. ஒரு நாள் இந்த நம்பிக்கை எடுத்துடாதீங்க. கர்த்தரை விட்டு உங்கள் கண்களை திருப்பிடாதீங்க. ஆமென். வேலைக்காரருடைய கண்கள் எஜமான பார்க்கும். வேலைக்காரர்கள் அவன் சொல்கிறான், ஆமென், நாங்கள் இங்கே கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்போம். ஆண்டவரை மட்டும் பார்த்துக்காங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்கள். இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு ஜெயத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும். இந்த நாள் நீங்கள் வந்து ஆமென் அப்படியே போக மாட்டீங்க. கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை நன்மையால் முடிச்சு சுட்டுகிற ஒரு தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். உங்களுடைய துன்பங்களுக்கு தக்கதான, உங்களுடைய வேதனைக்கு தக்கதான, பாடுகளுக்கு தக்கதான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் காண பண்ண போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. அப்பா நீங்க போதும் டாடின்னு சொல்லி பிடிச்சிக்காங்க. நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. அப்ரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. சொல்வீங்களா? அப்ரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. சொல்லுங்க, என்னுடைய உயர்த்து நீங்க தான். என் தமிழையை நிமித்துகிறவர் நீங்க தான். உண்மை பிடித்துக்கிறேன் என்று சொல்லுவோமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழி தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை, எத்தனை சூழ்நிலைகள் உனக்கு எதிராக வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் உனக்கு முன்பாக நின்றாலும் சரி, அவைகளுக்கு மத்தியிலே பாதை உண்டி உண்டி நடத்துகிற ஒரு தேவன் நீர் இருக்க கானானின் பயணத்துக்கு உள்ள இடங்களில் மெய்த்திடுவீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ள இடங்களில் என்னை மெய்த்திடுவீரே. விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுங்க.
முடிந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். நீங்க அப்பா கேட்கட்டும் அந்த வார்த்தையை, பரலோக கேட்கட்டும் அந்த வார்த்தையை. ஆண்டவரே நீங்க போதும் தைரியமா சொல். சகோதரி நீ தைரியமா கூப்பிட்டு பாரு, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆமென் ஆமென் ஆமென். நீங்க போதும். Thank you Lord. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சூழ்நிலைகள் முற்றிலும் மாறல வரும். எல்லாம் ஏமாற்றங்களா தோல்விகளாக மாறலாம். ஆனால் அந்த இடத்துல எத்தனை பேர் ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்கள் விசுவாச வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். கண்ணீரான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, நெருக்கடியான வேளைகள் வரும் பொழுது, ஏன் ஆண்டவரேன்னு இல்லை, நீங்க போதும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற இந்த மன தைரியம் உங்களுக்குள்ள இருக்கா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. 2000வது வருஷம் அவர் 5 ஆண்டுகள் என்னுடைய ஊழிய பாதையை நிறைவு செய்துட்டு ஊழியத்தை தொடர முடியல. இதே கோயம்புத்தூர்ல வேலை செய்ய தொடங்கினேன். ஆனாலும் என் இருதயம் எல்லாம் ஆண்டவரை பிடித்து கொண்டது. ஆண்டவரை நீங்க போதும்ப்பா, உங்க விட மாட்டேன். என் குறைகளா இருக்கலாம், என் குற்றங்களா இருக்கலாம், ஆனாலும் தாயின் கருவிலிருந்து என்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிற உமக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். என்னுடைய கரத்தில் தருகிறேன்னு சொன்னேன். சில மாதங்கள் அவ்வளவுதான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புற மாதிரி இந்த காருண்ய பட்டணத்துக்கு நான் கடந்து வருவதற்காக கர்த்தர் வழிவாசல்களை திறம்ப ஆரம்பித்தார். ஒன்றுமில்லாமல் வந்தேன். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை எனக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவரை முறுதியாய் படித்துக் கொண்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்ன, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும்ப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நன்மைகளையும் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது, ஒருவேளை நாங்கள் கடந்து வந்த அந்த பாதைகள் வழிகளை உங்களால் சிந்திக்க முடியாமல் இருக்கலாம், அது உங்களால் அதை கிரகிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் எவ்வளவோ சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, எத்தனையோ தடைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், ஆனால் ஆண்டவரை பிடித்து கொண்டது நிமித்தமாய், ஆண்டவரை சார்ந்து கொண்டது நிமித்தமாய், ஹல்லேலூயா, ஆமென். எங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனம், இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை பிடிச்சிக்காங்க. எல்லாம் மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நம்பி இருக்கிறது எல்லாம் மாறி போகலாம், வேலை மாறி போகலாம், சம்பளம் மாறி போகலாம். ஆமென். பிரைஸ் காட். யாக்கோபு மாதிரி ஒருவேளை அவன் ஒரு முறை வஞ்சித்தான், ஆனால் எத்தனையோ முறை வஞ்சிக்கப்பட்டான். லாபான் எத்தனையோ முறை வஞ்சிக்க நினைத்தான். ஹல்லேலூயா. இது முறை 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என்று சொல்லுகிறார். அதே தாவீது சொல்லும்போது சொன்னா, என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இராமல் போயிருந்தால் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நான் வெறுமையா போயிருப்பேன். ஆனா நான் வந்தது வெறுமையா தான் வந்தேன். என் கர்த்தர் என்னை வெறுமையா அனுப்பல, என் கர்த்தர் என்னை வெறுமையா அனுப்பல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க வெறுமையா அந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. ஆனா சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம், சில தடுமாற்றங்களை தந்தித்திருக்கலாம். ஆனா தகப்பனுடைய தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. உன்னை சமாதானத்தோடு இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று என் சொன்னது மனுஷன் அல்ல, சொன்னது ஒரு பாஸ்டர் அல்ல, சொன்னது தகப்பன் பரலோகத்தின் தேவன் தான் சொல்லி இருக்கிறாரு. அவர் நடத்துவார் பிரதர், அவர் நடத்துவார் சகோதரி, அவர் நடத்துவார் சகோதரனே. ஹல்லேலூயா. எத்தனை கோராகின் கூட்டம் எழுகட்டும், உங்கள் ஜனங்கள் எழுப்பி முறுமுறுக்கட்டும். ஆமா, ஆனா நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு நினைச்ச நேரங்கள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் நேசிக்க ஒருவர் உண்டு என்பதை அதன் வழியாய் பார்த்திருக்கிறோமே. இன்றைக்கு அந்த தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இருப்பார். ஹல்லேலூயா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. தைரியமா சொல்லுங்கள். கோராகி மனிதர் என்னை என் ஜனம் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை ஆமாப்பா, நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையோ. என் தோலை குளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லை. நம்பிக்கையோடு
தோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லை. நீங்க போதும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆண்டவர் கேட்கட்டும் இந்த சத்தத்தை, ஆண்டவர் கேட்கட்டும் இந்த எதிர்பார்ப்பை. உங்க உள்ள குதிரல இன்னைக்கு கர்த்தர் பார்க்கட்டும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல. கடைசியாக சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஒருவர் மட்டும் எங்களுக்கு விட போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இனியும் நீ ஆண்டவரை ஆராதிக்கணுமா? இனியும் கர்த்தரை நீ துதிக்கணுமா? யோபுவின் மனைவி போல சில நேரங்களில் நம்மிடத்துல கேட்கறதுக்கு சிலர் இருக்கலாம். நான் யோபு சொன்ன பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத, என் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா ஹல்லேலூயா, நான் தின்மை பெறுவதற்கு தயாரா இருக்கிறேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, யோபுவின் முகத்தை கர்த்தர் திரும்பி பார்த்தார். ஹல்லேலூயா. யோபுவின் மனைவி முகத்தை இல்ல, யோபுவின் முகத்தை திரும்பி பார்த்தா. உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க, உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. சில தீமைகள் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்காங்க. சில நெருக்கடிகள் வந்தாலும் நான் சரியா தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்காதீங்க. ஆண்டவரிடத்துல போய் சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட்னு சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல போய் தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களில் சிலரை இன்றைக்கு திரும்பி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனா தைரியமா சொல்றேன், கர்த்தருடைய முகம் உங்களை திரும்பி பார்க்குமானா இனி உங்க சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் இப்பொழுது பார்க்கிறது போல அல்ல. ஆமென். கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்கள் பின்னில மேலே பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அவருடைய ஒரு பார்வை பட்டா போதும். பேதுருவே, ஹல்லேலூயா, பயந்து ஒளிந்து போய் நீ மறுதலிக்கிறையா? திரும்ப அவருடைய ஒரு பார்வை இன்றைக்கு பட்டால் போதும், உங்களை கொண்டு ஆயிரங்களை கர்த்தரண்டைக்கு வழி நடத்தி விடுவார். ஆயிரங்களை கர்த்தரண்டைக்கு வழி நடத்தி விடுவார். இன்னைக்கு அவர் மேல் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை வீணடைந்து போய்விட வேண்டாம். அவர் மேல் வைத்திருக்கிற உங்களுடைய நம்பிக்கை குறைந்து போய்விட வேண்டாம். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் மாறி போய்விட வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஜெயம் எடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஜெயம் எடுக்க விரும்புகிறார். எல்லாருமாய் தைரியமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும், பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும், அஞ்சிடே நீவையேன் தஞ்சம் இயேசு இருக்கையில். எத்தனை பெரிய ஒரு சந்தோஷம் அப்பா. அஞ்சிடே நீவையேன் தஞ்சம் இயேசு இருக்கையில். சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, இயேசு என் அஸ்திபாரம். அவர் மேல் நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆசை எனக்கு அவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். எத்தனை பெரிய ஒரு அன்பு. இயேசுவில் கண்டேன் ஞானம். மனதோர சொல்லுங்க, என்ன மதுரமவர் நன்மைய நாம சுவை. என்ன மதுரமவர் அவப்பா நன்மைய நாம சுவை. நினைத்து நினைத்து சொல்லுங்க, என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பரந்திடுமே. இந்த எண்ணகத்தில் அவருடைய நாமத்தை மட்டும் உங்களால யோசிக்க முடியுமா? எல்லா
எல்லா துயரங்களும் மாறி போய்விடும். ஓ லோகம் என்னை எதிர்த்து, லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடேனும், இந்த லோகம் என்னை எதிர்த்து ஆமாப்பா போவென்று சொல்லிடேனும், சோகம் அடைவேலோ ஏகன் எனக்கு என்ன கவலைப்பா, நீங்க இங்க கூட இருக்கிறதுல என்னென்ன மாயலோக தன்னல் அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஓ என்னென்ன மாயலோக கண்ணலின் மேல் வந்தாலும் முன்னும் பின்னுமாக நடத்துகிற ஒரு தேவன், முன்னும் பின்னுமா இயேசு. நம்பிக்கையோடு சொல்லுங்க, என்னை நடத்திடுவார். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, முன்னும் பின்னுமா இயேசு. ஓ என்னை நடத்திடுவார். ஓ இயேசு என் அஸ்திவாரம். ஆமென். ஆசை எனக்கவரே. உறுதியாய் பற்றி பிடித்து சொல்லுங்கள், இயேசு என் அஸ்திவாரம். ஆமென். என் ஆசை எனக்கவரே. ஓ நேச மூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் நான். ஆமென். நேச மூசி பாருதல் இயேசுவில் கண்டேன். உங்க கரங்களை முழுமையாய் உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறவர்கள் மாத்திரம் சொல்லுங்க, ஓ இயேசுவே ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. The name of Jesus ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். என்ன மதுரமவ நன்னய நாம சுவை மனதார, என்ன மதுரமவ அப்பா நன்னய நாம சுவை. என்னகத்தில் நினைத்து சொல்லு, என்னகத்தில் நினைத்தா இன்னல் பரந்திடுமே. என்னகத்தில் நினைத்தா ஓ இன்னல் உயர்ந்த நாமம், அந்த உன்னத நாமம், அந்த மேலான நாமம். பிரைஸ் காட். உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது, உங்களை ஒரு நாளும் வழியில நிறுத்தாது, உங்களை ஒரு நாளும் மறந்து விடாது. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க ஜெயம் எடுப்பீர்கள். இஸ்ரவேலின் கர்த்தரால் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவார். நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவருடைய நம்பிக்கையை முழுமையா வச்சுக்காங்க. கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிற நேரம், கர்த்தர் உங்களை திரும்பி பார்க்கிற நாட்கள். ஹல்லேலூயா. உங்கள் பின்னிலைமையில அதை விளங்கப்படுவார். உங்கள் பின்னிலைமையில உலகம் பார்த்து அதை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. யோபு என்ற மனிதனை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களை அறிந்து கொள்ள வைப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆராதனைகளில் நீர் மகிமை அடைந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் முழு நம்பிக்கை மேல் வைக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நீ நடத்தும் உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நடத்துதலை தாரும். தேவ சமாதானம் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. திறந்துள்ள ஆராதனை பகுதிகள் எல்லாம் பரலோகத்தின் தேவன் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.